நபிசல்லாசனுடைய வார்த்தைகளை அவங்களுடைய மனைவிமார்கள் பெண்கள் எந்த அளவு கடைபிடிப்பாங்கன்னா, நபிசல்லாம் சொல்லுவாங்க, எந்த பெண்ணும் பாருங்க, யார் இறந்தாலும் துக்கம் ஆண்கள் கடைபிடிக்க கூடாது. ஆண்களுக்கு துக்கம் இல்லை, கண்ணீர் விடலாம், ஆனால் துக்கம் இல்லை. ஆம்பளை உழைக்கிறவன் அவன் துக்கப்பட்டு வீட்டில் உட்காந்தா என்ன ஆகிறது? பெண்களுக்கு தான் துக்கம். கணவன் இறந்தால் 4 மாதம் 10 நாள் துக்கம். சொந்த பந்தங்கள் யாராவது இறந்தால் பெண்களுடைய மனசு இலகிய மனசு இல்லையா? அதனால நபிசல்லாம் சொன்னாங்க, குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது இறந்தா 3 நாள் துயரத்தை கடைபிடிக்கலாம், 3 நாள் சோகமா இருக்கலாம். இப்படி ஒரு ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க. இப்போ உம்மு ஹபீபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்களுடைய தந்தையார் அபூ சுஃபியான் இறந்த செய்தி வருது. இறந்த செய்தி வந்ததும் உம்மு ஹபீபா ஒரு 3 நாள் அலங்கரிக்காம சோகமா இருந்தாங்க. 4வது நாள் அடிமை பெண்ணை கூப்பிட்டாங்க, நறுமண பொருள் எடுத்துட்டு வர சொன்னாங்க, கன்னத்துல உடம்புல தடவிக்கிட்டாங்க. சொன்னாங்க, இன்னைக்கு எனக்கு நறுமணம் போடணுங்கிற ஆசையோ விருப்பமெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் இறந்தாலும் 3 நாளைக்கு மேல் ஒரு பெண் துயரத்தை கடைபிடிக்க கூடாது. அதனால 4வது நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் கடைபிடிக்கிறேன். அப்ப மார்க்கனாலே அடிபணிறதாங்க. அல்லாஹ் ரசூலும் சொல்றது என்ன? இது ஹஜ் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். ஹஜ்ஜில் தவாஃபு, சஅயி, கல்லறிதல் எல்லாமே என்ன கட்டளை என்னவோ அதுதானே தவிர, எல்லா நாளும் மகரிபு வக்தில் தொழுதிங்க. மகரிப் மட்டும்தான் வக்து வந்ததும் தொழணும். மகரிப் லேட்டா தொழக்கூடாது, அது மக்ரூஹ். அது மற்ற தொழுகையெல்லாம் பிற்படுத்தி தொழலாம். மகரிபு லேட்டா தொழுதா மக்ரூ. சில இமாம்கள்ட்ட மகரிபுடைய மொத்த நேரமே என்ன தெரியுமா? சூரியன் மறைந்த பிறகு நீங்க இயற்கை தேவைக்கு போயிட்டு ஒது செஞ்சுட்டு மகரிபு ஃபர்து சுன்னத் 5 ரக்காத் இதை தொழுது இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ நேரமோ அவ்வளோதான். இந்த டைம் முடிஞ்சிட்டுனா மகரிப் நேரம் முடிந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, மகரிப் வக்தில் தொழணும். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு ஹஜ்ஜில் என்ன, அரஃபால என்ன, அரஃபால மாலையில் மகரிப் நேரம் இருக்கிறீங்க, ஆனால் மகரிப் தொழக்கூடாது. போ முஸ்தலிஃபா போ, அங்கே போய் மகரிபையும் இஷாவையும் தொழு. அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை தானே தவிர இல்லை டெய்லி நான் மகரிப் நேரத்தில் வக்தில் தொழுதுருவேன், இங்கேயும் நான் தொழுவேன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு மாற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் மகரிபை எங்கே தொழலை? அரஃபால தொழலை, முஸ்தலிஃபால. ஹஜ்ஜை நான் கட்டுப்படுதலுங்க.